கடத்தி ஒன்றின் முனைகளுக்கு இடைப்பட்ட மின்னழுத்த வேறுபாட்டிற்கும் அதன் வழியே செல்லும் மின்னூட்டத்துக்கும் இடையே உள்ள தகவு கடத்தியின் மின்தடை அப்படின்னு நம்ம பார்த்தோம். இப்போ மின்தடையின் அலகு. மின்தடையின் SI அலகு வந்து ஓம், OHM, ஓம். இது ஓம் எனும் குறியீட்டால் குறிக்கப்படுகிறது. ஒரு கடத்தியினுடைய முனைகளுக்கு இடையே உள்ள மின்னழுத்த வேறுபாடு 1 வோல்ட்டாக இருக்கும்போது கடத்தியில் செல்லும் மின்னோட்டம் 1 ஆம்பியர் அப்படின்னா அதோட மின்தடை 1 ஓம். இதுதான் ஓமுடைய வரையறை. 1 ஆம்பியர் மின்னோட்டம் பாயும் பொழுது 1 வோல்ட் மின்னழுத்த வேறுபாடு இருந்துச்சு அப்படின்னா அந்த கடத்தியினுடைய மின்தடை 1 ஓம். அதை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு தீர்க்கப்பட்ட கணக்கு கொடுத்துருக்காங்க. 30 வோல்ட் மின்னழுத்த வேறுபாடு கொண்ட ஒரு கடத்தியின் முனைகளுக்கு இடையே 2 ஆம்பியர் மின்னோட்டம் செல்கிறது எனில் அது மின்தடை எவ்வளோ அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ கடத்தியில் செல்லும் மின்னோட்டம் வந்து I is equal to 2 ஆம்பியர். மின்னழுத்த வேறுபாடு அவங்களே கொடுத்துட்டாங்க 30 வோல்ட்ஸ். R அப்படிங்கிறது வந்து V/I. அப்போ V 30 வோல்ட்ஸ் டிவைடட் பை 2 ஆம்பியர். ஸோ 30/2 வந்து 15 ஓம் அப்படின்னு கிடைச்சிரும். ஸோ இது டைரக்ட் கொஸ்டின். இப்படி இருந்ததுன்னா ஈஸியாக ப்ராப்ளம்ஸ் போட்டுடலாம். அடுத்தது மின்தடை எண் மற்றும் மின் கடத்து எண். மின் தடை எண் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஒரு கடத்தியுடைய மின்தடை R அதோட நீளத்துக்கு நேர்த்தகவலும் குறுக்கு வெட்டு பரப்புக்கு எதிர் தகவலும் இருக்கும். அதாவது அந்த கடத்தி எவ்வளோ நீளம் இருக்கும், நீளம் அதிகரிக்க அதிகரிக்க மின்தடை அதிகரிச்சுட்டே போகும். அதனுடைய குறுக்கு வெட்டு பரப்புக்கு வந்து எதிர் தகவல் இருக்கும். அதாவது குறுக்கு வெட்டு பரப்பு அதிகரிச்சா மின்தடை குறையும், குறுக்கு வெட்டு பரப்பு குறைந்தா மின்தடை அதிகரிக்கும். ஸோ R is directly proportional to L, R is inversely proportional to A. இப்போ இது ரெண்டையும் கம்பைன் பண்ணி எழுதணும்னா R is proportional to L/A அப்படின்னு கிடைக்கும். இப்போ இந்த ப்ரொபோர்ஷனலை எடுத்துட்டு அதுக்கு ஒரு கான்ஸ்டன்ட் போட்டோம் அப்படின்னா, அதாவது இந்த நேர்த்தகவு அப்படிங்கிறத எடுத்துட்டு அதுக்கு பதில் சமம் அப்படிங்கிற சிம்பல் போடணும்னா நம்ம வந்து ஒரு மாறிலியை ஆட் பண்ணணும். ஸோ இந்த மாறிலிக்கு வந்து என்ன பேர் அப்படின்னா ரோ. இது கடத்து பொருளுடைய தன் மின்தடை எண் அப்படின்னு சொல்றோம். ஸோ சமன்பாட்டிலேருந்து ரோ மட்டும் வேணும்னா நம்ம வந்து கிராஸ் மல்டிப்ளை பண்ணி கண்டுபிடிச்சிடலாம். ஸோ ரோ வேணும்னா R into A divided by L அப்படின்னு கிடைக்கும். RA/L. அப்போ L வந்து 1 மீட்டர் ஆகவும் A வந்து 1 மீட்டர் ஸ்கொயர்னு இருந்துச்சு அப்படின்னா நம்மளுடைய மின்தடை எண் அந்த கடத்தினுடைய மின்தடைக்கு சமமாக இருக்கும். எனவே ஓரலகு நீளமும் ஓரலகு குறுக்குவெட்டு பரப்பும் கொண்ட கடத்தி ஒன்று மின்னோட்டத்திற்கு ஏற்படுத்தும் மின்தடை அக்கடத்தி பொருளின் தன் மின்தடை எண் அப்படின்னு நம்ம சொல்றோம். இப்போ இதனுடைய அலகு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஓம் மீட்டர். மின்தடைக்கு வந்து ஓம், மின்தடை எண்ணுக்கு வந்து ஓம் மீட்டர். ஒரு கடத்தியினுடைய மின்தடை எண் அப்படிங்கிறது அதன் வழியே பாயும் மின்னோட்டத்தை எதிர்க்கும் திறனை குறிக்கும் அளவு. ஒரு குறிப்பிட்ட உலோக பொருளுக்கு ஒரு மின்தடை எண் வந்து மாறிலியா இருக்கும். ஏதாவது ஒரு குறிப்பிட்ட உலோக கடத்தி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதற்கு அந்த மின்தடை எண் வந்து மாறிலியாக இருக்கும். அடுத்தது வந்து மின் கடத்து திறன் மற்றும் மின் கடத்து எண். ஒரு பொருளின் வழியாக மின்னூட்டங்கள் பாய்ந்து செல்வதை அல்லது மின்னோட்டம் பாய்வதை அனுமதிக்கும் பண்பு அந்த பொருளுடைய மின் கடத்து திறன் சொல்றோம். ஸோ மின் தடை அப்படிங்கிறது எதிர்க்கும் பண்புன்னு பார்த்தோம். மின்னோட்டத்தை எதிர்க்கும் பண்பு. இது வந்து மின்னோட்டம் பாய்வதை அனுமதிக்கும் பண்பு. இது வந்து பொருளின் மின் கடத்து திறன். மின் தடையின் தலைகீழி மின் கடத்து திறன் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். அதாவது மின் தடை வந்து அதிகரிச்சதுன்னா மின் கடத்து திறன் குறையும், மின் தடை குறைஞ்சதுன்னா மின் கடத்து திறன் அதிகரிக்கும். எனவே எதிர் தகவல இருக்கும். எனவே ஒரு கடத்தியின் மின் கடத்து திறன் அப்படிங்கிறது வந்து G அப்படிங்கிறது G is equal to 1/R அதனுடைய தலைகீழி நம்ம சொல்லலாம். அதனால இதனுடைய அலகு வந்து ஓம் இன்வெர்ஸ் அப்படின்னு சொல்றோம். அதுக்கு வந்து மின் தடைக்கு வந்து ஓம், இது வந்து 1/R அப்படிங்கறனால ஓம் இன்வெர்ஸ். அது அப்படியே ரிவர்ஸ்ல எழுதணும்னா MHO மோ அப்படின்னு சொல்லலாம். எனவே மின் கடத்து திறனுடைய அலக வந்து மோ அப்படின்னு சொல்றோம். மின் தடை எண்ணின் தலைகீழி மின் கடத்து எண். அதே மாதிரி சிக்மா is equal to 1/ρ. எப்படி வந்து மின் தடை வந்து மின் கடத்து திறனுக்கு தலைகீழியோ அதே மாதிரி மின் கடத்து எண்ணும் மின் தடை எண்ணுக்கு தலைகீழி. ஸோ இதனுடைய அலகு ஓம் இன்வெர்ஸ் மீட்டர் இன்வெர்ஸ். அதனால மோ மீட்டர் இன்வெர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். எனவே ஒரு குறிப்பிட்ட கடத்தி பொருளுக்கு இது ஒரு மாறிலியா இருக்கும். மின் கடத்தி எண் அப்படிங்கிறது கடத்தியின் வழியே பாயும் மின்னோட்டத்தை அனுமதிக்கும் திறன். சில பொருள்களுக்கு மின்னோட்டத்தை நல்லா கடத்தும், தாமிரம், அலுமினியம் அது மாதிரி. சில பொருட்கள் கடத்தாது, காப்பான்கள் நம்ம சொல்லுவோம் இல்லையா, இன்சுலேட்டர்ஸ், கண்ணாடி, மரக்கட்டை, ரப்பர் மாதிரி. காப்பான்களை விட கடத்திகளுக்கு மின்கடத்தி எண் வந்து அதிகமா இருக்கும். ஆனா மின் தடை எண் வந்து காப்பான்களை விட கடத்திகளுக்கு குறைவா இருக்கும். பொதுவாக பயன்படும் சில பொருளுக்கு வந்து அடுத்த அட்டவணையில கொடுத்திருக்காங்க. ஸோ தாமிரம், நிக்கல், குரோமியத்துக்கான மின்தடை எண் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி காப்பான்கள்ல கண்ணாடி, ரப்பருடைய மின்தடை எண் கொடுத்துருக்காங்க. பாருங்க, மின்தடை எண் இதுக்கு மிக அதிகமாக இருக்கும், இதற்கு மிக குறைவாக இருக்கும்.
மின்தடை, மின்தடை எண், மின்கடத்து திறன், மின்கடத்தி எண் இதை பற்றியெல்லாம் நம்ம ஏற்கனவே வீடியோவில் பார்த்தோம். ஸோ இதை பயன்படுத்தி ஒரு கணக்கு, தீர்க்கப்பட்ட கணக்கு ஒன்று கொடுத்துருக்காங்க. ஒரு கடத்தியினுடைய நீளம் 10 மீட்டர் அப்படின்னும் 2 × 10⁻⁷ மீட்டர் ஸ்கொயர்டு அப்படிங்கிறது அதனுடைய குறுக்கு வெட்டு பரப்பு அப்படின்னு சொல்லி ஒரு கம்பி, ஒரு கடத்தி கொடுத்துருக்காங்க. அதனுடைய மின் தடை வந்து ஆர், கேபிட்டல் ஆரோட வேல்யூ 2 ஓம் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. இப்போ 3 கேட்குறாங்க. ஒன்று வந்து மின்தடை எண், இன்னொன்று மின் கடத்து திறன், மின் கடத்தி எண். இந்த 3க்குமே நம்ம ஃபார்முலா பார்த்துட்டோம், அதனால ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஃபர்ஸ்ட் வந்து என்னென்ன கொடுத்துருக்காங்களோ அந்த கொடுக்கப்பட்டதை எடுத்து எழுதிக்கலாம். நீளம் L வந்து 10 மீட்டர், மின்தடை R வந்து 2 ஓம், குறுக்கு வெட்டு பரப்பு A வந்து 2 × 10⁻⁷ மீட்டர் ஸ்கொயர். இப்போ மின் தடை எண் ரோ கண்டுபிடிக்கணும்னா R A/L. ஸோ ஆரோட மதிப்பு 2ன்னு கொடுத்துட்டாங்க. இது வந்து 2 × 10⁻⁷ / 10. ஸோ 2 × 2 வந்து 4. இந்த 10 வந்து மேலே போகும்போது 10⁻⁻1 ஆகும். ஸோ 10⁻⁷ × 10⁻1 வந்து 10⁻8. ஸோ 4 × 10⁻8 ஓம் மீட்டர் அப்படின்னு நமக்கு கிடைச்சிருச்சு. அதே மாதிரி மின் கடத்து திறன் ரொம்ப ஈஸி, 1/R தான். ஆரோட வேல்யூ ஏற்கனவே கொடுத்துட்டாங்கனால 1/2ன்னு போடுறோம். ஸோ 0.5, இதனுடைய அலகு வந்து மோ, எனவே 0.5 மோ. மின் கடத்தி எண் அப்படிங்கும்போது 1/ρ, ஆல்ரெடி ரோ கண்டுபிடிச்சிட்டோம் நம்ம, அதனால சிக்மா = 1/ρ. ஸோ 1/4 × 10⁻⁻8ன்னு போடுறோம். ஸோ இது மேலே 1/4ஓட வேல்யூ வந்து 0.25. 10⁻⁸ வந்து மேலே தொகுதிக்கு வரும் பொழுது 10⁸ மாறிடும். இதனுடைய அலகு வந்து மோ மீட்டர் இன்வெர்ஸ். ஸோ ரொம்ப ஈஸியாக மின்தடை எண், மின் கடத்து திறன் மற்றும் மின் கடத்தி எண்ணை கண்டுபிடிச்சிடலாம். அப்புறம் உங்களுக்கு தெரியுமால ஒரு செய்தி கொடுத்துருக்காங்க உங்களுக்கு, நிக்ரோம். நிக்ரோம் அப்படிங்கிறது மிக உயர்ந்த மின்தடை எண் கொண்ட ஒரு கடத்தி. கடத்திகளில் மிக அதிக உயர்ந்த மின்தடை கொண்ட ஒரு உலோகம் பார்த்தோம்னா நிக்ரோம். இதனுடைய மதிப்பு வந்து 1.5 × 10⁻⁸ ஓம் மீட்டர். அதனால தான் வந்து நம்ம இந்த மின் சலவை பெட்டி, மின் சூடேற்றி போன்ற வெப்பமேற்றும் சாதனங்களில், அதாவது மின்சாரத்தை எடுத்துக்கிட்டு அதிக அளவில் சூடாகிறதுக்கான பொருள்களாக வந்து அந்த ஹீட்டர் இதுக்குள்ளே இருக்கிறதுல எல்லாம் நிக்ரோம் வந்து நம்ம பயன்படுத்துவோம்.